ஹாய் மக்களே, பிரண்டை பொடியெல்லாம் காலி ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அதனால் எல்லாம் பிரண்டை பொடி கேட்கறதுனால பிரண்டை எடுக்க கிளம்பிட்டோம். நாளைக்கு நமக்கு ஸ்டால் ஒன்று சொல்லியிருக்காங்க, எஸ்ஆர்எம் காலேஜில் ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க. அதனால் பிரண்டை எடுக்க கிளம்பியாச்சு. அது எங்கே எடுக்க பிரண்டை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இத்தனை நாள் நான் பிரண்டை எடுக்கிற வீடியோவே போடல, இன்றைக்கி தான் மக்களை போட்டிருக்கேன். பிரண்டை எடுக்க நம்ம காட்டுக்குள்ளே தான் மக்களே போனோம். அதுலேயும் நல்ல பிரண்டையாக இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முள்ளு செடியில் தான் வளரும் இந்த பிரண்டைங்கள்லாம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோன்னு. ஆனால் இந்த பிரண்டை பொடியை செஞ்சு நம்ம 60 ரூபான்னு சொன்னால் மக்களை உடனே ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க. பாருங்கள் மக்களே, பிரண்டை எடுக்க ரொம்ப 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 கஷ்டம் மக்களே. மற்ற பொடியெல்லாம் கூட நம்ம கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதெல்லாம் கடையில் கிடச்சிரும். ஆனால் பிரண்டை கடையில் சின்ன கட்டு 30 ரூபான்றாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு அதை ஆஞ்சி க்ளீன் பண்ணி நமக்கு பொடி செஞ்சோன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நாங்கள் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம், டைரெக்டாக காட்டுக்கே போயிட்டோம் மக்களே. ரொம்ப எங்களால் பைசா கொடுத்தும் வாங்கி எங்களால் கட்டுப்படி ஆகலை. அதனால் இந்த வாட்டி காட்டுக்கு போய் பிரண்டையை எடுத்துகிட்டு ஆஞ்சி க்ளீன் பண்ணி மற்ற பொடியும் செய்யணும். பிரண்டை இங்கே ஆஞ்சிட்ருக்குமா, உள்ளே என் ஃப்ரெண்டு பொடியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், எல்லா ஸ்பைசஸும் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பொடி, முருங்கை பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, பாவக்காய் பொடி, பிரண்டை பொடி, பிரண்டை நெல்லி பொடி, இந்த மாதிரி 10 வகை பொடி இந்த அரைச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அரைச்சிட்டு நாளைக்கு காலையில் ஸ்டாலுக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு போனோம். நாளைக்கு ஸ்டாலுக்கு காலையிலே கிளம்பணும் மக்களே. இங்கேனா சென்னை ராமாபுரம் போனோம். ராமாபுரத்தில் எஸ்ஆர்எம் காலேஜில் சொல்லியிருக்காங்க ஸ்டால். ஏற்கனவே நாங்கள் ஒரு வாட்டி அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். நல்லா நமக்கு பொடியெல்லாம் நல்லா போச்சு. அதனால் திருப்பியும் நம்மளோட கஸ்டமர் அங்கே திருப்பியும் நம்மளை ஸ்டால் போட கூப்பிட்டுருக்காங்க. அதனால் நாளைக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் போகிற மக்களே. உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், ஆர்டர் போட்டுக்குங்க. எல்லா பொடியுமே அவைலபிளாக இருக்குது. பாய். ஹாய் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நமக்கு ஸ்டால் போட வந்திருக்கு. ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க. தாம்பரத்தில் ஸ்டால் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஸ்டால் முடிஞ்சிடுச்சு. இப்போ 2வது ஸ்டாலு எங்கன்னா திருவள்ளுவர் ஸ்கூல் இருக்குல்ல தாம்பரத்தில், அந்த இடத்துல தான் ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எல்லா பொடியும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பொடியும் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட 8 வகை பொடி ரெடியாக இருக்குது. என்னென்ன பொடினா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பிரண்டை நெல்லி, பருப்பு, கொள்ளு, எள்ளு, பாவக்காய் பொடி, இந்த மாதிரி 8 வகை பொடி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் பேக்கிங் முடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு நான் ஸ்டால் போட்டதையும் காட்டுறேன். போட போகிற ஸ்டாலை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். எங்கே ஸ்டால் போட்டோன்னா திருவள்ளுவர் ஸ்கூல் இருக்குது, அங்கே தாம்பரத்தில் ஸ்டால் போட்டோம். விதை திருவிழான்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. நம்மளும் ஆர்கானிக் பொருள்னு சொன்னனால நம்மளையும் ஸ்டாலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் ஒரு ஸ்டால் போட்டு